வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பெயர்ச்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் முழு சுபர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கிறதுனாலும் குருவை தான் நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வந்ததுனாக்கா, திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா, குரு பெ குரு நல்லா இருக்கா ஒரு பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்? அவர் இருந்தால் தான், அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த சுப சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம். அதுதான் சிறப்பும் கூட. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்க்குறார். அவர் இருக்கிற இடம் அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள், அது புனிதப்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அதுதான் குரு பகவானுடைய பலாபலன்கள். குரு முழு சுபர். சரிங்களா? அவர் யாரோட சேர்ந்தாலும், ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க, அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான். அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் கூட, பாவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லுவார், செய்வார். அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர். இதுகாலம் மேஷ ராசியிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு போகிறார். என்னைக்குன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ரிஷபராசியிலேயே தங்கி 5ஆம் பார்வையாக, அங்கே ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார். அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா, ரிஷபராசி அவர் இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து 5ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ராசிகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 ராசிகளும் புனிதப்படும். சரிங்களா? அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும்? அதை இந்த பலனில் சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் இதுதான் குரு பெயர்ச்சியோட அமைப்புங்க. இப்படி தான் பார்க்கணும். இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம். முதல்ல நம்ம மேஷத்தை தான் பார்ப்போம், கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம். சரிங்களா? காலசக்கரம் இப்படி தான். முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷம்தான், கடைசி புள்ளி எதுனாக்கா மீனம்தான். இதுதான் உண்மை நிலை. சரிங்களா? இதன்படி தான் நம்ம பலாபலன்கள் எடுக்கணும், கொடுக்கணும். அதன்படி மேஷராசியிலே அவர் இதுகாலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாதபாடு தான் படுத்திக்கிட்டு இருப்பார், இருந்திருக்கணும். அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன். குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடையுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ
இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்த பார்க்கும். அது மாரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும். அத நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? குரு பலன் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு? குரு பலன் வந்தா என்ன செய்யலாம்? எல்லாமே விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அல்லவா, அது உங்களுக்கு நல்ல பலனை சுப பலனை கொடுக்குமா அசுப பலனை கொடுக்குமா? கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து 1, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். 1ஆம் இடம் என்பது உங்களுடைய லக்கணம். 9ஆம் இடமும் சிறந்த இடம், பாக்கியஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆக உங்களை வந்து கோடீஸ்வரனை ஆக்கி தான் விடுவேன்னு குரு பகவான் கங்கணம் கட்டிட்டார். அதில் மாற்றம் இல்லை. அதன்படி மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த ஒரு வருஷ காலத்தில் அந்த ஊரில் விசாரித்தா இவர் தான் அதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஊரில் சொன்ன உடனே விசாரித்த உடனே சொல்லக்கூடியது அந்த நபரில் நீங்களும் ஒருவராக சேர்த்துடலாம். இந்த மகர ராசி அன்பர்கள் அது மாதிரி நிலைமைக்கு உயர்ந்துடுவீங்க. அதில் மாற்றம் இல்லை. குரு பகவான் உங்களை உயர்த்துறார், அதுலேயும் தப்பு இல்லை. சரியா? இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்க. எவ்வளோ இந்த 7.5 படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கீங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த குரு பகவான் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்துற மாதிரி உங்களுக்கு அது செய்கிறாருன்னா சின்ன விஷயம் கிடையாதுங்க. மழை போல் வந்தாலும் பனி போல் போகணுன்னு வேண்டுவோம்ல, அது மாதிரி தான். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த குரு பகவான் அமர்ந்திருக்காருன்னு சொன்னால, அப்படி 5ஆம் இடத்துல அமர்ந்ததுனால இதுவரை மகர ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் யாராருக்கெல்லாம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கல்யாணம் ஆகிடும். சரி, கல்யாணம் ஆகி அவங்க குழந்தை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் குழந்தை ஒன்று நிச்சயமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். அதில் மாற்றம் இல்லை. புரியுதுங்களா? பொருளாதார நிலையில் அபிவிருத்தி வளர்ச்சி அடையும் உங்களுக்கு. அது மாதிரி புதுமனை புதுசாக பிளாட் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசி அன்பர்கள். சில பேர் நான் வீடெல்லாம் கட்டல ஒன்றும் கட்டல நிலத்தை வாங்கிவிடும், அதுவும் வாங்கலாம். அதுவும் தப்பு இல்லை, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. கடந்த வருஷம் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டுரும். நண்பர்களுடைய உறவினர்கள்லாம் உங்களுக்கு மேலதிகாரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை யோசனை பண்ணிக்கங்க. வெளியூர் பயணம்லாம் எப்பொழுதுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக போயிட்டு வரணும். இல்லைன்னா கைப்பொருளை நீங்கள் தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் உடல்நிலையை பொறுத்தவரையிலும் நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்காக இதுவரை கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா, இல்லை வாங்கி இருந்தால் கடன்லாம் அடைஞ்சிடும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கான வாய்ப்பு வந்துடுச்சு.
அதாவது வந்து ஒரு வழியாக போன போர் தண்ணி மாதிரி இருந்துட்டு 3 வழியாக ஒரு போர் வந்து இப்போ கொட்டுறது மாதிரி உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்குறார். அதை தடுக்க யாரால் முடியும்? முடியாதுல்ல. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு கொடுக்கார், அதில் மாற்றம் இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு மாபெரும் ஏற்றமும் காத்திருக்கு, அதில் மாற்றம் இல்லை. கணவன் மனைவி உறவு திருப்தியாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களை ஊரில் வந்து கிராமப்புறமாக இருந்தால் சரி, இல்லை நகர்ப்புறமாக இருந்தால் இந்த கவுன்சிலர், வார்டு மெம்பர் அது மாதிரிலாம் நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கிராமப்புறமாக இருந்தால் டைரெக்டாக நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டுக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அது மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்குது இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படணும், அது மட்டும் கவனிச்சிங்க. அதுவும் வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல அதீதமான லாபத்தை அள்ளி கொடுக்க குரு பகவான் காத்திருக்கார். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் அனுப்பி வைங்க. உங்களுக்கு தக்க ஜாதகம் ஃபோட்டோ திருப்பி அனுப்பப்படும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.